ஹலோ காய்ஸ், நேற்று ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? நேற்று நான் லீவ் போகலான்னு இருந்தேன். சரி, மந்த்லி 1 டே பே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 டே லீவ் போகலான்னு யோசிச்சேன். அதனால சரி, எப்போதும் போல் ஃபீவர்னு போட்டால் நல்லா இருக்காது, அதான் டிஃப்ரெண்ட்டாக போடணும். எப்போ பார்த்தாலும் ஃபீவர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுன்னு போடலான்னு மெசேஜ் பண்ணிவிட்டேன். சரி, ஏன்னா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 9 o'clock ஆகிடுச்சா நைட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் ஈவினிங் ஃபோன் வருது. ஏம்மா ஆஃபீஸ் வரல, நீ என்ன மெசேஜ் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டார். டுமாரோ லீவ் சார், கோல்டு சார் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர் இருந்துட்டு, நீ அப்படி போடல, டுமாரோ லீவ் சார் கூல் சார்னு போட்டிருக்கு அப்படின்னாரா. ஐயோ சாரி சார், நைட்டு தூக்கத்தில் மெசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு அவர் வந்துட்டு, ஓ தூக்கத்தில் வேறு மெசேஜ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னாரு. நல்ல வேலை லீவ் போட்டால் அட்டெண்டன்ஸ் இருக்கும், அதில் நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி வச்சிருக்கேன். தூக்கத்தில் ஏதோ பண்ணி வச்சிட்டேன். நீ தான் இருக்குது ஆஃபீஸ் போய் என்ன நடக்குதுன்னு. அப்புறமேட்டு சும்மாக்கி சொல்லிக்கிட்டே இருந்தார். எவ்வளோ தைரியம் இருந்தால் கூல் சார்னு போடுவேன், வாமா உனக்கு நாளைக்கு இருக்க கூல் வாங்க அப்படின்னாங்க. சார் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேங்க சார், சும்மாக்கி அதே சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொன்னேன். என்ன நடக்குதுன்னு தெரில. இதே ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அட்டெண்டன்ஸில் மட்டும் கரெக்டாக போட்டிருக்கேங்க சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவேன்.